ஹலோ கைஸ், நீங்கள் சீரியஸாக இந்த ஒரு மாதம் படிக்கணும், இந்த ஒரு மாதம் நான் என் லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத மாதமாக இருக்கணும் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் இதிலே ஸ்டாப் பண்ணிடலாம். பட்டு ஒருவேளை இதை கண்டினியூ பண்ணி பார்க்குறீங்கன்னா டைட்டில் பார்த்துருப்பீங்க. ப்ராப்ளம் வந்துட்டு நான் லேசியாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கேன், டிசிப்ளின்டாக இருக்கேன், டிசிப்ளினாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி கோர் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ அது எப்போ நம்ம சொல்கிறது தான், பட் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த விஷயத்துக்கு மேலே ஒரு அப்சஷன் வரல. நம்ம கோல், நம்ம பாஸ் ஆகணும், நான் ஒரு ஆஃபீஸராக ஆகணும், அதை என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது, அதை நான் இமேஜின் பண்ணி பார்க்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இந்த பொசிஷனில் இருப்பேன், நான் இப்படி இந்த லெவலில் நான் வந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறத நான் எவ்ரிடே இமேஜின் பண்ணி பார்க்கணுங்க. எவ்ரிடே நான் இமேஜின் பண்ணி பார்க்கணும், சரியா? அந்த இமேஜின் பண்ணி பார்க்க தான் என் கோல் மேலே நான் ஃபிக்ஸ் பண்ண தான் எனக்கு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஃபோர்ஸ் பண்ணி வர்றதா இருக்காது. நம்ம வந்து பிடிச்சி தள்ளுறோம், நம்ம ஃபோர்ஸ் பண்ணுறோம். தானாக இயல்பாக நேச்சுரலாக வரணும், எனக்கு அந்த விஷயத்தை ஒன்று அந்த ப்ராசஸ் பிடிக்கணும், இல்லை ஃபைனல் எண்டு ப்ராடக்ட் பிடிக்கணும். எனக்கு ப்ராசஸ் பிடிக்காது, படிக்கிறது பிடிக்காதுன்னா அதோட எண்டு ப்ராடக்டை பாருங்கள், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபோட்டோ, ஒரு விஷுவல் இமேஜினேஷன் வைங்க. நான் இந்த மந்த் முடியும் போது, இல்லை இந்த எக்ஸாம் முடியும் போது நான் இப்படி இருப்பேங்கிற கோலை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராசஸ் ஈஸியாகும், ப்ராசஸ் பிடிச்ச மாதிரி ஆகும். நீங்கள் எப்போ உங்கள் லைஃபுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஈடுபாடையும் உங்கள் கோலுக்கு கொண்டு வரீங்களோ அப்பந்தான் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த டிசிப்ளினு இதெல்லாம் தானாக வரும், டிசிப்ளின்லாம் தானாக வரும். ஹார்ட் ஒர்க் அசால்ட்டாக வரும். உங்களுக்கு டிசிப்ளினோ ஹார்ட் ஒர்க்கோ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணி புஷ் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி வந்துட்டு ஒரு டிசிப்ளின் ஹார்ட் ஒர்க்கு புஷ் பண்ணாமல் கொஞ்சம் கோல், இதுதான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இதை நோக்கி தான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அதை மைண்டுக்கு கொண்டு வாங்க. நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நான் பாஸ் ஆகினேன்னா என் ஸ்டேட் எப்படி இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுடைய ஸ்டேட் எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த மோட்டிவேஷன் எதுவுமே தேவைப்படாதுங்க. இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஒரு செம்மையான ஒரு கோட் இருக்கு. எக்ஸசைஸ்க்கு வாக்கிங் போறவனை விட ஜாலியா வாக்கிங் போறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் எப்பவுமே தூரமா வாக் பண்ணுவான். The man who exercises, who goes for walking as an exercise, the man who goes for walking as an exercise will always walk lesser than the man who walks for fun. ஃபன்னுக்கு வாக்கிங் போகிறான்ல, ஜாலியாக வாக்கிங் போகிறான்ல, ஒரு ஈடுபாடோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு விருப்பத்தோட வாக்கிங் போகிறான்ல, அவனை விட எப்பயுமே அந்த எக்ஸசைஸில் வாக்கிங் போகிறவன் டம்மியாக தாங்க இருப்பான், கம்மியாக தாங்க இருப்பான், அவனை விட சப்பையாக தான் இருப்பான். இது வந்துட்டு சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம், எனக்கு தெரியும், ஈஸி கிடையாது. பட் இது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு கோலை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோலு மேலே இன்ட்ரெஸ்ட்லையும் ஈடுபாடுலையும் அது மேலே ஒரு விருப்பத்துலையும் அது மேலே இருக்கிற ஒரு ஆசையிலையும் என்னுடைய டோட்டல் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ண முடியும். புது வருஷம் வருது அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். புது வருஷம் புல்ஷிட் என்னையில கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. புது வருஷத்தில் என்ன மாறும்? 2025 கேலண்டரை தவிர எதுவுமே மாறாதுங்க. கேலண்டரை தவிர புது வருஷத்தில் ஏதாவது மாறுமா? ஒன்றுமே மாறாது. மைண்ட் செட்டு, உங்கள் மைண்ட் செட், உங்கள் ஆட்டிடியூட், உங்கள் பிஹேவியர் இதெல்லாம் மாறினா தான் லைஃப் மாறும். புது வருஷத்தில் மாறாது. ரெசல்யூஷன்ஸுங்கிறது நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கலாம், நம்மளுக்கு தெரியாதா? ஜனவரி வரும், ஃபெப்ரவரியில் காணாமல் போயிடும். ஸோ இது நியூ இயரை பற்றின விஷயம் கிடையாது, நியூ மைண்ட் செட்டை பற்றின விஷயம். 1ஆம் தேதி தான் அது வரணும்னு கிடையாது. போன வருஷத்தில் 29ஆம் தேதி, டிசம்பர் 29, டிசம்பர் 30 வந்தாலும் எனக்கு புது மைண்ட் செட் வந்துட்டா என் லைஃப் மாறும். 1ஆம் தேதிக்கு வெயிட் பண்ணாதீங்க. 1ஆம் தேதியில் ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே மாறாது. எத்தனையோ 1ஆம் தேதி பார்த்துட்டீங்க நீங்கள். ஸோ மைண்டை ரெடி பண்ணுங்க. இவ்வளோ எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணி கடந்து வந்தாச்சு. இனிமேல் நம்மளுக்கு ஃபைனலாக ஒரே ஒரு எக்ஸாம் இருக்குது. லாஸ்ட் 30 days நான் ஒன்லி என் கோல், நான் என்னவா ஆக போகிறேங்கிறத மட்டும்தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். வேறு எதையுமே கிடையாது. எவ்ரி சிங்கிள் டே 5 to 10 minutes நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, நான் இப்படி இருக்க போகிறேன், இப்படி நான் ஆக போகிறேன், ஒரு ஆர்ஆர்பியில் ஒர்க் பண்ண போகிறேன், ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆக போகிறேங்கிறத விஷுவலைஸ் பண்ணும்போது
100% உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கணும். அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை பிடிச்சி தள்ளி கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப மெனக்கிட்டு பண்ணும்போது இந்த ஜாலியாக விருப்பப்பட்டு பண்ணுறவங்க நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் உங்கள் ப்ராசஸில் படிக்கிற ப்ராசஸை என்ஜாய் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். ரீச் பண்ணுற கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். படிக்கிற ப்ராசஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் அப்படி ஆக போகிறேன் அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. யூ பிகம் அப்சஸ்ட் வித் யுவர் கோலை தவிர வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. நான் எதுக்கு போய் ரீச் ஆக போகிறேன், எங்கே போக போகிறேங்கிறத தவிர வேறு எதையுமே ரீச் ஆகக்கூடாது. உண்மையிலே நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா நான் படிப்பேன். எனக்கு பர்சனலாக படிக்கிறதுக்கு விட கிளாஸ் எடுக்கணும்னா நான் நல்லா படிப்பேன். ஏன்னா எனக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ இங்கிலீஷ் வந்துட்டு நானா ஒரு ஸ்டூடெண்ட்டாக படித்தா கண்டிப்பாக இவ்வளோ படிச்சிருக்க மாட்டேன். பட் ஒரு ஸ்டாஃபாக ஒரு டீச் பண்ணுறதுக்காக படிக்கும்போது என்னால் புஷ் பண்ண முடியுது, என்னால் மோட்டிவேட் பண்ண முடியுது. ஏன்னா நான் அதை ஜாலியாக பண்ணுறேன். அதனால் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம், எனக்கு புரியுது. பட் இதுதான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ங்க. எந்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சி விருப்பத்தோடு பண்ணுறீங்களோ அதில் என்றைக்குமே நீங்கள் டாப்பில் தான் இருப்பீங்க. இல்லை பண்ணுற விஷயத்த பிடிக்கிற மாதிரி மாற்றுங்க. படிக்கிறது கஷ்டமா, பிடிச்சு படிக்கிற மாதிரி உங்களை மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் ஆகிட்டு போயிடுவீங்க. ஈவினிங் ஒரு டிஸ்கஷன் வச்சுருக்கோம், அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோ போடுவோம். ஈவினிங் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஒரு 8:30க்கு எல்லா ஸ்கோர் கார்டை வச்சு ஒரு டிஸ்கஷன் இருக்குது. சரி, எனக்கு த்ரோட்டு கம்ப்ளீட் அவுட் ஆகிட்டு சாட்டர்டே சண்டே 2 நாள் கிளாஸ் எடுக்கலை அப்படின்னாலும் த்ரோட் பிரச்சனையாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நான் கிளாஸஸ் ரெஸ்யூம் பண்ணிடுறேன். பட் இன்னைக்கு மண்டே ஈவினிங் 8:30க்கு we will have a discussion. 8:30 to 10:30 வரைக்கும். சரியா? உங்கள் எல்லா ஸ்கோர் கார்டையும் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் எல்லா அட்டம்ஸையும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த 1 மந்தில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் பண்ணணும், மாற்றணும், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு 2 hours 2.5 hours டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காமல் வந்துடுங்க, சொன்னதை மறந்துடாதீங்க. லாஸ்ட் சான்ஸ், ஒன்லி சான்ஸ் நினச்சி படிங்க. ப்ரெஷர் ஏற்றணும் தான், ஆனால் ப்ரெஷர் இல்லாமையும் படிக்க தெரியணும். டிசிப்ளின் வேணும் தான், ஆனால் டிசிப்ளினுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை புரிஞ்சுக்கிடணும். டிசிப்ளினுக்கு பின்னாடி எந்த மனுஷனுக்கும் டிசிப்ளின் கிடையாதுங்க. எனி பர்சன் ஹூ இஸ் லேசியர் தென் யூ கேன் ஸ்டில், நீங்கள் இருக்கலே ரொம்ப சோம்பேறிடானா அப்படின்னா கூட பிரச்சனையே கிடையாது. கரெக்டான உங்களுக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அதில் ஒரு ஈடுபாடையும் இன்ட்ரெஸ்டையும் கொண்டு வந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மைண்டு வேலை செய்யும். தேங்க்யூ, டாடா, பை பை. ஈவினிங் டிஸ்கஷன் 8:30க்கு டெலிகிராம் குரூப்பில், பப்ளிக் குரூப்பில் டிஸ்கஷன் இருக்கும். உங்களுக்கு மார்க் டிஸ்கஸ் பண்ணணும், அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக வாங்க. எல்லாருக்குமே இது வந்து அவைலபிளாக தான் இருக்கும். சரியா? தேங்க்யூ, டாடா, பை பை.